காதில் சீழ், அது சரியாகிறதுக்கான மருத்துவம். காதில் சீழ் வந்துச்சுனாலே துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் குடும்பத்தில் பிரிஞ்சிருவாங்க. நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிறவங்க இருக்காங்க. காதலித்தவங்களும் அந்த 2 நாள்லேயே பிரிஞ்சிருவாங்க. அதிக நாள்லாம் போகாது. அந்த துர்நாற்றம் வீசும்போது தன்னால் பிரிஞ்சிருவாங்க. அவங்களுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக நாட்டு மாட்டு வெண்ணெய், அதிமதுரம், புங்கன் இலை, பன்னீர் ரோஜா, கடுக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். காதில் சீல் வடிதல் அதிக சூடு, காதில் அதிகமாக எண்ணெயே வருடக்கணக்கில் தேய்க்காமல் இருப்பாங்க. அப்படி அதிக சூட்டுனால அவங்களுக்கு பொக்களம் அந்த பொக்களத்தை பார்க்காம விட்டுட்டாங்கனாக்கா அது நீர் கோர்த்து புண்ணாகி சலம் வச்சு சீல் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ரத்தம் சேர்ந்து சலமாக வந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமான இது அப்படின்னாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த நம்ம உப்பு தண்ணி அந்த மாதிரி எதுவும் காதில் புண்ணு வந்துருச்சு, வெளிச்சி வரப்பட்டுருக்கு, புண்ணாக இருக்குது அப்படின்னாக்கா திடீர்னு வர்றதுக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம். அது போட்ட உடனே ஆறி போயிடும். சீல் வடியுது அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே அதிக நாள் அவங்களுக்கு புண்ணாக இருந்து அதுலேருந்து புண்ணே ஆறாமல் உள்ளேருந்து சீல் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதிக துர்நாற்றமாக இருக்கும். அதனால் குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வருடக்கணக்கில் அவங்களுக்கு சீல் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த சீல் வடிகிறது குறைஞ்சிச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த காது வலி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். சில பேர் அவங்கள ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் புண்ணை சீக்கிரமாக ஆற்றிட்டோம்னாக்கா சீல் வடிதல் நின்றும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு மருந்து எதுவும் போடணுன்னு அவசியம் இருக்காது. இந்த மருந்தை தயார் பண்ணி சீல் வடிகிறவங்களுக்கு போட்டுக்கிட்டே வாங்க. அதில் முக்கியமாக காதில் சீல் வடிகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். புங்கன் இலை. புங்க இலை எப்படிப்பட்ட படுக்கை புண்ணாக இருந்தாலும் மாற்றக்கூடியது. புண்ணை எந்த இடத்துல இருக்கிற புண்ணவும் சீக்கிரமாக ஆற்றக்கூடிய தன்மை இந்த புங்கன் இலைக்கு இருக்குது. புங்க இலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அது கூட எரிச்சல் வலி இதெல்லாம் இருக்கிறத போக்கக்கூடியது கூட்டு மருந்தோட பன்னீர் ரோஜாவின் இதழ் 1 எடுத்துக்கிறணும். இது 2ஐயும் நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டி சாராக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக இருந்தால் போதுமானது. புங்கன் இலையும் பன்னீர் ரோஜாவின் இதழ் அரைச்சி வடிகட்டின சாறு. இப்போ இது கூட சிட்டிகை அளவில் தான் புண்ணை ஆற்றக்கூடியது. கிருமிகள் இருந்துச்சுனாக்கா அதையும் போக்கக்கூடியது இந்த அதிமதுரம் பொடி. சிட்டிகை அளவில் தான் போடுறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதிமதுர பொடி, கடுக்காய் பொடி துவர்ப்பு தன்மை இருக்கிறது. உள்ள சிறு சிறு புண்ணுகள், பூச்சிகள், புழுக்கள் இருக்கும். அதிக நாள் அவங்களுக்கு சீல் வடிஞ்சுக்கிட்டு இருக்குனாக்கா அந்த சிறு கிருமிகளை இருக்கிறதெல்லாம் கொல்லக்கூடியது. துவர்ப்பு தன்மை படுறப்போ சீக்கிரம் புண்ணு ஆறும். துர்நாற்றம் வீசுறது சீக்கிரம் புண்ணு பக்கு கட்டி ஆறிடும். இதுவும் கடுக்காய் பொடியாக வச்சுருக்கிறேன். சிட்டிகை அளவில் தான் போடணும். கொஞ்சமாக போட்டால் போதுமானது. இது கூட நாட்டு மாட்டு வெண்ணெய் கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு இதை நம்ம கையில் நல்லா எடுத்து இப்படி சொட்டு சொட்டாகும். ஒரு 3 சொட்டு கை சூட்லேயே இந்த வெண்ணெய் சாரோடு சேர்ந்து உருகிரும். இப்படி சொட்டு சொட்டாக விடணும். சீல் வடிகிற காதில் போட்டுட்டு நல்லா படுக்க வச்சு அவங்களுக்கு ரேசாக ஒரு பஞ்சை வச்சு அடைச்சி விட்டுட்டிங்கனாக்கா உள்ளுக்குள்ளே போய் புண்ணை ஆற்றக்கூடியது. அதுக்கப்புறம் தினமும் நீங்கள் ஒரு வேளை ஊற்றிக்கிட்டே வாங்க. ஊற்றிட்டு காலையில் பஞ்சை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்படி சாய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சீல் வடியாது செய்யாது. புண்ணு ஆறிக்கிட்டே வரும். துர்நாற்றம் வீசாது. சீல் வடிகிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. காதில் சீல் வடிகிறது. காதில் சீல் வடிஞ்சாலே யோசிக்கும் திறன் குறைஞ்சிரும். அதிக கோபம் வரும். எதுவும் கேட்காதால அவங்களுக்கு எது கேட்டுச்சோ அதை வச்சே சட்டை போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் சரி செய்யணும்னா நாட்டு மாட்டு வெண்ணெய்,
அது கூட புங்க இலை, பன்னீர் ரோஜா, அதிமதுரம், கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து எடுத்து தயாரித்து வச்சுருக்கோம். இதில் வெண்ணெய் வந்து இன்னும் லேசான சூடு ஏற ஏற, உடல் சூடு ஏற ஏற அங்கே உள்ளே அப்படியே எடுத்து வச்சு விட்டோம்னா அதுலேயே அது கரைஞ்சிரும். காது நிறையா வச்சு அடைச்சி பஞ்சை வச்சு அடைச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். காதில் இருக்கிற புண்ணு ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.